என்ன காரணத்துக்காக இந்த பேர் நடந்து கொண்டிருக்கு? எதுவும் சங்கங்கள் எதுவும் 25ஆம் தேதி வந்து உலக மூளை நோய் தினம் தொடர்பாக வந்து ஒரு பேரணி
மூளை ஆரோக்கியத்துக்கான நடைபவனி 2025. வடமாகாண சுகாதார அமைச்சு மற்றும் விளையாட்டு இளைஞர் நலன்புரி அரசு வழங்கி வடமாகாணத்தின் முதல் முறையாக மூளை ஆரோக்கியத்திற்கான விழிப்புணர்வு நடைமுறை. இன்றைக்கு யாழ்ப்பாணம் பண்ண பகுதியில் நிற்கிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 25ஆம் தேதி வந்து உலக மூளை நோய் தினம் தொடர்பாக வந்து ஒரு பேரணி வந்து ஒரு விழிப்புணர்வு பேரணி வந்து யாழ்ப்பாணத்தில் நடந்து கொண்டிருக்குது. இதில் வந்து மாணவர்கள் மற்றது சுகாதார அதிகாரிகள் மற்றது சிறுவர்கள் சிலர் இருக்கினோம், பெரும்பாலான பல்கலைக்கழக மாணவர்கள் என்பவர்கள் இணைந்து வந்து இந்த பேரணியை நடத்தி கொண்டிருக்கணும். இந்த பேரணி வந்து யாழ்ப்பாணத்தை வந்து சுற்றி வர மாதிரியும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற வகையிலும் இந்த பேரணி இருக்குது. நூற்றுக்கணக்கான மாணவர்களும் அதிகாரிகளும் கலந்து மற்றது வைத்தியர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மூளை நோய் தொடர்பான விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகிற விதமாக அவையோட டிஷர்ட்டுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது சம்மந்தமான சில விஷயங்கள் அடிக்கப்பட்டிருக்குது. இது தொடர்பான தொடர்ந்து வீடியோக்களை நாங்கள் தொடர்ந்து வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்களை பார்ப்போம். இது வந்து ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசின் வாகனம். இது வந்து யூனிவர்சிட்டி பிள்ளைங்க. இந்த பேரணி வந்து அப்படியே எங்கே போகுதுன்னு பார்த்தா எங்களோட துரியப்பா ஸ்டேடியத்துக்கு போகுது. நாங்கள் இவை தொடர்ந்து போய் அங்கே என்னென்ன நிகழ்வு நடக்குதுன்னு பார்ப்போம். நல்ல வயசான ஐயா மேரெல்லாம் வந்து ஆர்வத்தோட பங்கு பற்றினோம். இந்த மூளை நோய் தொடர்பான விஷயங்களை, அதை ஸ்ட்ரோக்குன்னு சொல்லிக்கணும், அது தொடர்பான விஷயங்களை தவிர்க்கிறது அல்ல அது தொடர்பான விழிப்புணர்ச்சிகள் தொடர்பாக வந்து எங்களுக்கு சொல்ல போயிடும் போல் நாங்கள் போய் தொடர்ந்து பார்ப்போம். கிடந்தது போதும் மிகமேறிய பயிற்சியும் நெஞ்சத்திடமும் நல்லதோர் வாழ்வை தருமே. மிகமேறிய பயிற்சியும் நெஞ்சத்திடமும் நல்லதோர் வாழ்வை தருமே. புதிதாய் பிறப்போம் தனியார் பேருந்து நிலையத்திலிருந்து துரியப்பா ஸ்டேடியம் நோக்கி இந்த பேரணி போய்கொண்டிருக்குது. முன்னுக்கு வந்து எங்களுக்கு போலீஸ் அதிகாரிகள் வந்து இந்த டிராஃபிக்கை கிளியர் பண்ணி தந்து கொண்டிருக்கணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைய பெரும்பாலும் வந்து பல்கலைக்கழக மாணவர்கள் இன்றைக்கு வந்து பார்த்தாங்க ஞாயிற்றுக்கிழமை வேறு, அதால் பெரும்பாலும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இன்றைக்கு லெக்சர்ஸ் இல்லை. ஸோ அவையும் இருக்கணும். நல்ல சமூக ஆர்வலர்கள் மற்ற சுகாதார பணியாளர்கள், டாக்டர்ஸ், நர்ஸ், விளையாட்டுத்துறையை சார்ந்த நிறைய பேர் வந்து இதில் பங்கு பெற்றிருக்கணும். என்ன காரணத்துக்காக இந்த பேர் நடந்து கொண்டிருக்கு? நரம்பியல் சம்பந்தமா. நரம்பியல். நீங்க என்ன வேலையா செய்றீங்க? நான் செக்யூரிட்டி சர்வீஸ். அப்ப என்ன நிறைய எல்லாரும் என்ன சமூக ஆர்வலர்கள்லாம் சேர்ந்து செய்யறீங்க இதை? ஆமாம். ரைட்டு. இந்த முறை தான் ஃபர்ஸ்ட் டைம் செய்றீங்களா ஜப்னால?
எனக்கு தெரியக்கூடியதாக இது முதல் முறையாகத்தான் இருக்கலாம். ஜெஃப்னாலே வட மாநிலத்திலே முதல் தஞ்சை. தெரியாது. ஆ இந்த இதுல அதுதான் மேடம். ரைட். அவ நரம்பியல் புறதானே. ஓ சரி சரி. எத்தனை பேர் கிட்டத்தட்ட பங்கு பெற்றிருக்கணும் ஐயா? எத்தனை பேர் பங்கு பெற்றிருக்கீங்க? நிறைய பேர் நிறைய பேர் நிறைய யூனிவர்சிட்டி பிள்ளைகள் டாக்டர்ஸ் எல்லாம் இருக்கணும் போல. ஸ்டூடெண்ட். ஓகே ஓகே. இப்போ வாழ்த்துக்கள் வந்து வெற்றி அடைய. இது சம்மந்தம் சொல்லுங்க கொஞ்சம். மூளை நோய் என்று என்ன மூளையில வராமல் தடுப்பதற்காக ஒரு மக்களுக்கு அறிவித்தது. ஒரு விழிப்புணர்வு பேர் மாதிரி செய்யணும். எத்தனை பேர் கிட்ட இருக்கணும் இதுல பங்கு பெற்றிருக்கீங்க? எல்லாம் டாக்டர்ஸ் எதுவும் சங்கங்கள் எதுவும் முன்னெடுத்து நடத்துதோ? இது அந்த சுகாதார அமைச்சும் விளையாட்டுத்துறை அமைச்சும் நடத்துது. முதல் தடவை வடமாநில நடத்தினோம் போல. சரி நன்றி.